நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மகேந்திராவோட 605 டிஐ பிஎஸ் வண்டி. இந்த வண்டியோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷனை தான் அந்த வீடியோ நம்மளை முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் இதற்கான ஒரு ஹெச்பி ரேஞ்ச் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இதுவரையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திராவோட அர்ஜுன் நோவோ 605 டிஐ பிஎஸ் வண்டி. இதிலே பார்த்திங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் அதை பார்த்துட்டு இந்த வண்டியை ரிவ்யூ பாருங்கள். இப்போ இந்த பிஎஸ் வண்டிக்கு ஓட ரிவ்யூ சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய ஹெச்பி ரேஞ்சுன்னு சொல்லி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 49 ஹெச்பி, 50 ஹெச்பிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். இதனுடைய டார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 214 நேனோமீட்ரு. சிலிண்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வண்டி, 4 வீல் டிரைவ் டிராக்டரு. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 2100 ஆர்பிஎம் பவர் ஸ்டேரிங் வண்டி. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிந்த்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் பிடிஓ கொடுத்துருக்காங்க. 15 ஃபார்வர்டு 15 ரிவர்ஸ். நம்ம ஷட்டில் ஷிஃப்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஆப்ஷன் வந்துடும். ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 16.9க்கு 28. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைஸ் பார்த்திங்கனாக்கா 9.5க்கு 20. இந்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா 2700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. பிடிஓ பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா 540 எக்கனாமி ப்ளஸ் இண்டிபெண்டன்ட் பிடிஓ பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கியரை பொறுத்தளவுக்கு லோ, மீடியம், ஹைன்ற ஆப்ஷன் இருக்குது. 1 2 3 4 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த லோ, மீடியம், ஹைன்றது நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த வண்டி எடுத்துருக்கு. நமக்கு 60 ஹெச்பி கேட்டகரியில் இவ்வளோ பெரிய வண்டியும், 50 ஹெச்பி கேட்டகரியிலையும் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு சேம் சைஸில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நம்ம ஒரு 50 ஹெச்பி கேட்டகரியில் எடுக்கையிலே பார்த்திங்கன்னா நமக்கு உழவிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. நான் அதற்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பதிவு பண்ணுறேன். அதையும் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஒரு மூவ் ஆகிட்டு வருதுன்ட்டு. நமக்கு 55 ஹெச்பியில் என்ன ரேஞ்ச் ஓடுதோ அதே மாதிரி இப்போ 50 ஹெச்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஓடும். நமக்கு 16 சைஸ் டயர் புடையில் பார்த்திங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டெப்த்து கொடுத்து வண்டி ஓட்டிகிட்டு போகையில் வீல் ஸ்லிப்பேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீடியம் கியரில் தான் வண்டி ஓடுது. மீடியம் செகண்டில் ஓட்டலாம். இல்லை ரொம்ப நமக்கு டெப்த்து அதிகமாக கிடைக்கணுனாக்கா மீடியம் ஃபஸ்ட்லேயே ஓட்டலாம். இந்த வண்டியில் மெயினாக அதை பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதனுடைய அதாவது நம்ம 4 வீல் டிரைவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உழவுக்காகத்தான் அதிகமாக எடுக்கிறாங்க. நல்லா ஹெவியான உழவு யூஸ் பண்ணணும், ரொம்ப லாங் லைஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 35 ஹெச்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி எம்பிபியில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ஹெச்பிக்கு மேலே இருக்க வண்டி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதில் இதனால் உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.